வணக்கம், நான் அசோக் ஜைனர்லேருந்து. தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே நம்மளோட இன்ஸ்டிடியூட்ஸில், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸில் என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்கு இல்லையா? இது டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாது. டீம்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் இடையில தனியாக ஒரு டிஃபரன்ஸ் என்னங்கிறத விளக்கியிருக்கோம். அது தனியாக வீடியோவில் பாருங்கள். தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த என்ஆர்ஐ சீட்ஸில் என்னென்ன என்ஆர்ஐ சீட்ஸுக்கு யார் யார் எலிஜிபிள், என்ன ரேங்க்குக்கு கிடைச்சது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ஆர்ஐ லேப்ஸ்னு ஒன்று இருக்குது. என்ஆர்ஐ இல்லாதவங்க கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. அது யாருக்கு கிடைக்கும்? ஒருவேளை நீங்கள் என்ஆர்ஐ இல்லைன்னா கூட மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்காது, என்ஆர்ஐ லேப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா 13லேருந்து 16 லட்சம், என்ஆர்ஐ லேப்ஸ் 21லேருந்து 25 லட்சம் இன்ஸ்டியூட்டை பொறுத்து. ஸோ இந்த சீட் எனக்கு வேணும், தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். அது எங்கே க்ளோஸ் ஆச்சுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ பற்றி பார்த்துருவோம். ஸோ நீங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ் பற்றி பார்க்குறீங்கன்னா லேட்டராக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோவை பாருங்க. என்ஆர்ஐ கேட்டகரி தமிழ்நாட்டில் கேட்டகரி ஜின்னு சொல்லிட்டு என்ஆர்ஐ கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்குது. இது என்ன? 15% ஆஃப் சீட்ஸ். 15% எந்த இன்ஸ்டியூட் எடுத்தீங்கனாலும், பிஎஸ்ஜியில் இத்தனை சீட் இருக்குது அப்படின்னா அந்த சீட்டில் 15% அவங்க என்ஆர்ஐக்கு கொடுக்க முடியும். சரியா? இந்த என்ஆர்ஐ தமிழ்நாடு என்ஆர்ஐயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஸ்டேட்டோட என்ஆர்ஐயாக இருக்கலாம், அவங்க என்ஆர்ஐ அவைல் பண்ண முடியும். அதுக்கு ஓகே, அவங்க என்ஆர்ஐ சீட்ஸ் அவைல் பண்ண முடியும். ஸோ என்ஆர்ஐ 15% சீட் எந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் இருக்கும் தமிழ்நாட்டில். எத்தனை பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது? 26 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இதில் சிஎம்சி எடுத்துருவோம், 25 பிரைவேட், அங்கே என்ஆர்ஐ கிடையாது. ஸோ சிஎம்சி தவிர இருக்கக்கூடிய 25 மெடிக்கல் காலேஜ்லேயும் என்ஆர்ஐயாக இருந்தால் சீட் எடுக்க முடியும். ஸோ அவங்க என்ஆர்ஐ கோட்டாக்கு 99% சீட் சரண்டர் பண்ணுவாங்க. நான் என்ஆர்ஐ அப்படிங்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? முதல்ல தமிழ்நாடு மட்டும் லிமிடேஷன் கிடையாது, கிளியராக சொல்லிட்டோம். எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் என்ஆர்ஐ தான். ஃபர்ஸ்ட்டு என்ஆர்ஐயாக இருக்கலாம், இல்லை சில்ட்ரன் ஆஃப் என்ஆர்ஐஸாக இருக்கலாம், எங்கள் அப்பா அம்மா என்ஆர்ஐயாக இருக்கலாம், இல்லை என்ஆர்ஐ ஸ்பான்சர் பண்ணலாம். இந்த 3 கேட்டகரியும் இருக்குது. ஸோ நான் என்ஆர்ஐயாக இருக்கலாம். நான் என்ஆர்ஐனா ஏதோ ஒரு கிரைட்டீரியா என்ஆர்ஐக்கு இருக்குது, அது நானாக இருக்கலாம். இல்லை என்னோட பேரண்ட்ஸ் என்ஆர்ஐயாக இருக்கலாம், அப்பா இல்லை அம்மா, அதான் சில்ட்ரன் ஆஃப் என்ஆர்ஐ. இல்லை ஒரு என்ஆர்ஐ என்ன ஸ்பான்சர் பண்ணலாம். என்ஆர்ஐக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு, யாரோ என்ஆர்ஐயா இருக்காங்க, அவங்க என்ன ஸ்பான்சர் பண்ணலாம், அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு, யார் யார் என்ன ஸ்பான்சர் பண்ணலாம்னு சொல்லி. இந்த 3 கேட்டகரி தான் என்ஆர்ஐஸ். யூஸ்வலா இது ஒரு ரெகுலர் திங் தான், இதை நீங்க ரொம்ப இதுல எடுத்துக்காதீங்க. கிளியர் டெஃபினிஷன் லேட்டரா வரும். இந்தியன் ஆரிஜின் செட்டில்ட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். நான் இந்தியன் ஆரிஜின் பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல செட்டில் ஆயிட்டேன். இந்தியன் ஆரிஜின் தான், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாண்ட், அப்பா அம்மா இந்தியன் ஆரிஜின். இந்தியன் சிட்டிசன் ஸ்டேயிங் அப்ராட், நான் இங்கே வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதாவது யூஎஸ்ல போய் ஐடி கம்பெனியில் ஒரு 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ், நீங்கள் வந்து ஐஓசியில் ஒர்க் பண்ணுறீங்க, வெளிநாட்டில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க. பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், இந்தியாவோட ஒரு பர்டிகுலர் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ரன் பண்ணி ஷேர் வச்சிருக்கிற ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்க. சில்ட்ரன் ஆஃப் அஃபீஷியல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருக்கேன், வெளிநாட்டில் ஒரு இடத்துல எம்பசியில் ஒர்க் பண்ணுறேன் 3 வருஷமா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கவர்மெண்ட்டில் டெபுடேஷனில் போகிறாங்க. இது சென்ட்ரலாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், நம்ம கண்ட்ரியில் ஸ்டேட்லேருந்து வெளியிலையும் போயிருக்கலாம். அவங்க எல்லாருமே என்ஆர்ஐ அப்படின்றாங்க. இந்த டெஃபினிஷனை நம்ம ஆக்சுவலாக இக்னோர் பண்ணிவிடுவோம். இது ஒரு வெரி ஜெனரிக் டெஃபினிஷன், எதுவுமே இல்லாத லீகல் இது இல்லாத ஒரு டெஃபினிஷன். யூஸ்வலாக என்ஆர்ஐஸ்க்கு அவங்க என்ஆர்ஐஸ்ன்னு தெரியும். நீங்க என்ஆர்ஐயா இருந்தா உங்களுக்கு தெரியும், உங்க பேரண்ட் என்ஆர்ஐயா இருந்தா உங்க பேரண்ட்டுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க ஆக்ட் படி அவங்களோட ஐடி இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்ஆர்ஐயா இருப்பாங்க. யூஸ்வலா 182 டேஸ்க்கு மேல வெளிநாட்டுல ஸ்டே பண்ணியிருக்காங்க, பட் படிப்புக்காக இல்லாம வேற பர்பஸ்க்காக, எம்ப்ளாய்மெண்ட்டோ பிசினஸோ, அதுக்கு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 365 நாள்ல 182 டேஸ் அவர் ஹையர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 182 டேஸ் மேலே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள என்ஆர்ஐயா கன்சிடர் பண்ணி ஐடி ஃபைல் பண்ணுவாங்க. செபி கீழே எப்படி வருதோ அதான். அவங்களுக்கு தெரியும் என்ஆர்ஐயா இல்லையான்னு, கிளியரா அவங்களுக்கு அந்த டெஃபினிஷன் தெரியும். ஸோ இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்க என்ஆர்ஐயா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லை உங்க பேரண்ட்ஸ் என்ஆர்ஐயா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா என்ஆர்ஐன்னு தெரியும், இல்லை உங்களோட ஸ்பான்சருக்கு அவங்க என்ஆர்ஐயா இல்லையாங்கிறது தெரியும். அவங்க என்ஆர்ஐயா இருந்தாங்க அப்படின்னா தென் அந்த ஸ்பான்சர்ஷிப் வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணணும். இந்தியன் பாஸ்போர்ட் யார் ஹோல்ட் பண்ணுவா? வெளிநாட்டில் சிட்டிசனாக இல்லாதவங்க இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸ்கூலிங் இங்கிலீஷில் படிச்சிருக்கணும். நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்து வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இங்கே பரவாயில்ல, பட் வேற எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் வெளிநாட்டில் படிச்சிருக்கீங்கன்னா ஸ்கூலிங் இங்கிலீஷில் படிச்சிருக்கணும். அண்ட் இன்னும் ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, ஓசிஐ கேண்டிடேட்ஸ் அதுக்கு வரும்.
இப்போ என்ஆர்ஐ கோட்டா போனஃபிடே என்ஆர்ஐஸ் அவங்க சில்ட்ரன் வாட்ஸ் ஸ்பான்சரா இருந்தா யாரா இருக்கணும்? யாரு உங்களை ஒரு என்ஆர்ஐ ஸ்பான்சர் பண்றாங்க, யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ண முடியும்? ரியல் பிரதர் ஆஃப் சிஸ்டர். கேண்டிடேட் நான் தான் கேண்டிடேட். என்னோட தங்கை இல்ல தம்பி, அண்ணா, அக்கா, அவங்க என்ஆர்ஐயா இருந்தா அவங்க என்ன ஸ்பான்சர் பண்ண முடியும்? வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கேண்டிடேட்டோட ஓன் பிரதர் ஆர் சிஸ்டர், கசின்ஸ் கிடையாது. இது இந்த பார்ட் வந்து கசின்ஸை இன்க்ளூட் பண்ணல. ரியல் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆஃப் ஃபாதர், அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்க, அவங்களோட கசின்ஸ் கிடையாது. என்னோட கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்தது என்னோட அப்பா அல்ல அம்மா, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா ரியல் பெட்டர்னல் அங்கிள் ஆர் மெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் ஆண்ட் ஆர் மெட்டர்னல் ஆண்ட். இது அப்பாவோட தம்பி தங்கையும் அண்ணா அக்காவும் சேரும், அம்மாவோட தம்பி தங்கை அக்கா அண்ணாவும் சேரும். ஸோ அவங்க என்ஆர்ஐ இருந்தா அவங்க பண்ணலாம். ஸோ அது மெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் ஆண்ட், பெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் ஆண்ட் 2 பேருமே பண்ண முடியும். அடுத்தது ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் ஃபாதர். என்னோட கிராண்ட் ஃபாதர், அப்பாவோட அம்மா இல்ல அப்பா, அம்மாவோட அப்பா இல்ல அம்மா. ஸோ அவங்க என்னோட தாத்தா பாட்டி 2 பேருமே அவங்க என்ஆர்ஐயா இருக்காங்கன்னா அவங்களும் ஸ்பான்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிகிரி பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் கசின்ஸ். இதுல தான் நமக்கு கிளாரிட்டி வேணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் கசின்ஸ்னா ஃபாதர் மதர் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா? கேண்டிடேட் வந்து ஃபாதர் மதர் இருக்காங்க. ஃபாதர் அண்ட் மதரோட பிரதர் இல்ல சிஸ்டர் இருக்காங்க, ஓன் பிரதர் ஆர் சிஸ்டர், கசின் கிடையாது. ஸோ மதரோட பிரதர் இல்ல சிஸ்டர் இருக்காங்க, கரெக்டா? ஸோ இவங்க கூட பிறந்தவங்க, கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபாதர் மதர், அதே மாதிரி இங்க கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர், இவங்களுக்கு பசங்க. இந்த மாதிரி பிரதர் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணிட்டோம். எங்க இன்க்ளூட் பண்ணோம்? அவங்களோட பசங்க மட்டும் சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டிகிரி கசன்ஸ், அப்பாவோட கூட பிறந்தவங்களோட பசங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்களோட பசங்க, சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ். இதுல பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், இதுல கன்ஃபியூஷனே வரக்கூடாது. அப்பாவோட கூட பிறந்த தங்கையோட பசங்க கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும், அவங்களோட சன்னா இருந்தாலும் டாட்டரா இருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள் டு ஸ்பான்சர். அதாவது என்னோட கசின் பட் ஃபர்ஸ்ட் டிகிரி கசின், கிராண்ட் ஃபாதரோட கூட பிறந்தவங்க அவங்களோட லீனியேஜ் அதெல்லாம் கிடையாது. இங்க கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதரோட கூட பிறந்தவங்க அவங்களோட லீனியேஜ் கிடையாது, அப்பாவோட கூட பிறந்தவங்க அவங்களோட சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ். ஏன் எக்ஸ்பிளைன் பண்றோம் இவ்வளோ அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்க. எல்லாருமே லாஸ்ட் இயர் வந்து இஷ்யூஸ் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். 43 பேரை தவறா என்ஆர்ஐ சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்ததுக்காக பிடிச்சாங்க. அது ஏஜென்ட் வழியா போய் கிளியரா தவறுன்னு தெரிஞ்சு பண்ணவங்க நிறைய பேர், ரெண்டாவது தெரியாம அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு செகண்ட் டிகிரி கசின் இருக்குன்னு தெரியும், யாரோ என்கிட்ட ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி. இதுதான் கிளியரான கிரைட்டீரியா. ஸோ லாஸ்ட் இயர் ரியல் பிரதர் அண்ட் சிஸ்டரை மிஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் அதையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தாண்டி வேற யாரும் ஸ்பான்சர் பண்ண முடியாது. நீங்க அப்பா அம்மா இல்லை இந்த செட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ண முடியும். ஸோ வெளியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான ஈக்குவலன்ட் மார்க்ஸ் எடுக்கணும், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும். வெளிநாட்டில் கேண்டிடேட் படிச்சிருந்தா இவங்க யூஸ்வலாக நம்ம கேண்டிடேட் இங்கே தான் இருப்பாங்க, என்ஆர்ஐ ஸ்பான்சர் தான் வெளிநாட்டில் இருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த இந்தியன் எம்பசி ஆர் ஓசிஐ கார்டு. இதுல ஓசிஐன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஓசிஐ கேண்டிடேட்ஸ் என்ஆர்ஐ சீட்ஸுக்கு எலிஜிபிள். நீங்க என்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் ஓசிஐ சர்டிஃபிகேட் அவங்க எல்லாருமே என்ஆர்ஐக்கு எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி ஓசிஐஸும் ஸ்பான்சர் பண்ண முடியும். இதை ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கோம், அதையும் கிளாரிட்டியோட சொல்லுவோம். இப்போதைக்கு ஓசிஐஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள். என்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, என்ஆர்ஐ சீட்ஸுக்கு எலிஜிபிள் தெரிஞ்சுக்கும். ஸோ உங்களுக்கு என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் எம்பசியில் போய் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒருவேளை வாங்கலைன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வாங்கணும். ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் தாசில்தார்கிட்ட இருந்து வாங்கணும், தாசில்தார் ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கணும். இது யார் வாங்கணும் அப்படின்னா, நான் கேண்டிடேட்டே என்ஆர்ஐ அப்படின்னா தேவையில்லை. என்னோட ஃபாதர் என்ஆர்ஐனா தமிழ்நாடுல என்ன சொல்றாங்க, ஃபாதர் இல்லை மதர் என்ஆர்ஐனா பர்த் சர்டிஃபிகேட் அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்றாங்க, இல்லை பாஸ்போர்ட் அனுப்புனா போதும்னு சொல்றாங்க. நீங்க அதை ஒரு தடவை டிஎம்இல கேட்டுக்கோங்க. அனுப்பி ரிஜெக்ட் ஆகாம அனுப்பி அக்செப்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் தெரியும், இருந்தாலும் டிஎம்இல ஒரு தடவை கேட்டுக்கிறதோ மெயில் பண்றதோ ஒன்று பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் இந்த 2 சினாரியோலும் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டாம், செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் தமிழ்நாடு டிஎம்இ எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்லைன்னா நீங்க தாசில்தார் ஆஃபீஸ்ல போய் என்னோட
பேரண்டோட கூட பிறந்தவங்க, மெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் அங்கிள், அதை கிளியரா ஒரு ட்ரீ மாதிரியோ இல்ல ஒரு லெட்டர்லயோ வாங்கிட்டு வர்றது பெட்டர். அது இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்ஆர்ஐ ஸ்பான்சரா இருந்தா. இந்தியன் பாஸ்போர்ட் ஆஃப் என்ஆர்ஐ ஸ்பான்சர், கேண்டிடேட்டோட பாஸ்போர்ட். இது கேண்டிடேட் என்ஆர்ஐயா இருந்தா தான் இந்த பாஸ்போர்ட் தேவை, இல்லைன்னா நம்ம கேண்டிடேட் இந்தியனா இருந்தா அவங்க ஸ்பான்சரோட பாஸ்போர்ட் தான் தேவை. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர்ஸ் என்ஆர்இ பாஸ்புக். என்ஆர்இங்கிறது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு அர்த்தம். இதுல டாலர்ஸ்ல தான் அவங்க அமௌண்ட் வச்சிருப்பாங்க, அதாவது ஃபாரின் கரன்சில அமௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த பாஸ்புக் வேணும். ஒருவேளை இது இல்லைன்னா இன்டர்நேஷனல் அக்கௌண்ட் அவங்களோட பாஸ்புக் கூட அனுப்பி வைங்க இப்போதைக்கு, தட் இஸ் ஃபைன். வார்ட் சர்டிஃபிகேட், ஒரு வார்ட் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட் சர்டிஃபிகேட்டை நீங்க பிரிண்ட் பண்ணி சைன் மட்டும் பண்ணா போதும். என்ஆர்ஐயோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டு சைன் மட்டும் பண்ணா போதும். யாரு? அந்த கார்டியன், உங்களுக்கு யார் என்ஆர்ஐ ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்க நான் இந்த பர்சனை என்ஆர்ஐயா ஸ்பான்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேங்கிற சைன் மட்டும் பண்ணா போதும். நீங்களே உங்களோட பேரண்டா இருந்தா உங்களோட பேரண்ட் சைன் பண்ணா போதும். ஸோ இது வார்ட் சர்டிஃபிகேட். இது உங்க ஸ்பான்சர் சைன் பண்ணும். இப்போதைக்கு ஸ்பான்சர் வெளிநாட்டில் இருக்காருன்னா அனுப்பி விடுங்க, கையெழுத்து போட்டு பிரிண்ட்லாம் கொடுத்து ஸ்கேண்ட் காப்பியை உங்களுக்கு அனுப்புனா போதும். நீங்கள் அதை தான் அப்லோட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அட்மிஷன் டைமில் 15 நாள் 20 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு இதோட ஒரிஜினல் தேவைப்படும். அப்போ தான் நீங்கள் கொண்டு போவீங்க. இது போக ஓசிஐக்கு என்ன வேணும்? ஓசிஐ கேண்டிடேட்ஸ்க்கு ஓசிஐ கார்டு மட்டும் போதும். கேண்டிடேட்டோ ஸ்பான்சரோட ஓசிஐ கார்டு. எம்பசியில் போய் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டீங்க. கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ஏன்னா என்னைக்கு டேட்டுங்கிறது இது உங்ககிட்ட இருக்கும். எப்படியும் ஏதாவது ஒரு பேரண்டோட இந்தியன் பாஸ்போர்ட் ஆர் ஓசிஐ கார்டு ஒரு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட். இவங்க வந்து ஓசிஐ பட் இந்தியன் நேட்டிவ்க்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கேட்பாங்க. அண்ட் வார்ட் சர்டிஃபிகேட் இது வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இருக்கிறத கொடுங்க. வார்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு என்ஆர்ஐக்கும் ஓசிஐ கடையில் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். இங்கே உங்களுக்கு ஸ்பான்சராக இருந்தால் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் போடலை, பட் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டை ஓசிஐ ஸ்பான்சராக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் டு த எக்ஸ்டென்ட் தட் சுப்ரீம் கோர்ட்டே இன்னும் முடிவு பண்ணல. லாஸ்ட் இயர் வந்து எய்ம்ஸ் வர்சஸ் எம்சிசி ஒரு கேஸ் ஓடிச்சு, வர்சஸ் கேண்டிடேட்ஸ் 3 பேரும் சேர்ந்து எது பண்ணுறதுங்கிறதே தெரியாமல் ஒரு கேஸ் ஓடிச்சு, எஸ்பெஷலி ஓசிஐக்கு. ஸோ ஓசிஐயில் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி இருந்தாலும் எக்ஸாக்ட் டுடே லீகல் ஸ்டேட்டஸ் நம்மளால் சொல்ல முடியும். லீகல் ஸ்டேட்டஸ் என்ன, தமிழ்நாட்டில் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம தனியாகவும் ஒரு ஓசிஐ செஷன் ரன் பண்ணுவோம். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஆர்ஐ சீட்ஸ் கிடைக்கும். என்ஆர்ஐ சீட்ஸோட ஃபீ ஸ்ட்ரக்சரை குவிக்காக பார்த்து, ஓகே லேப்ஸ் சீட்ஸ்னா என்னங்கிறத பார்த்துட்டு ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்த்துப்போம். என்ஆர்ஐ லேப்ஸ்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 600 என்ஆர்ஐ சீட்ஸ் அப்ராக்சிமேட்லி, இதோட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம், 600 என்ஆர்ஐ சீட் இருந்துச்சு. ஏன்னா 15% எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் இல்லையா? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 4050 சீட்ஸ் இருக்குது. இதில் 15% ஒரு 600 சீட் கிட்ட வரும். அது எல்லாமே என்ஆர்ஐயில் போட்டு வச்சிருப்பாங்க, யாராவது எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ஆர்ஐயில் மொத்தமே எடுத்த கேண்டிடேட்ஸே 201 தான். என்ஆர்ஐ சீட் வேணும்னு சொல்லி எடுத்த கேண்டிடேட். மீதி சீட்லாம் என்ன ஆகும்? 25 லட்சம் ரூபாய் ஃபீ போட்டிருப்பாங்க, ஆனால் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸே இல்லை. அப்போ அந்த சீட்டை 3வது ரவுண்ட் 3ல என்ஆர்ஐ லேப்ஸ்னா யாருக்கும் கிடைக்கப்பெறாமல் மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மீதி இருக்கக்கூடிய 400 சீட்டு கிட்ட திருப்பி என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா கீழே கொண்டு வந்துருவாங்க. அப்போ 3வது ரவுண்ட்லேயே நம்ம அப்ளை பண்ணலாம் என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு. நமக்கு ஃபீ என்ன இருக்கும்? 25 லட்சம் ரூபா சீட் 21 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். இதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 16 லேக்ஸ்க்கு தான், 13 to 16 லேக்ஸ் கிடைக்கும். இப்போ என்ஆர்ஐ லேப்ஸில் பெட்டர் சீட்டே கிடைக்கும், ஆனால் ஃபீ ஜாஸ்தி. சரியா? ஸோ அந்த என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் எத்தனை இருந்துச்சு? லாஸ்ட் இயர் 392 பேர். இந்த 201 போக 392 பேர் 21 லட்சம் ரூபாய் ஃபீ கொடுத்து அது ஃபீயை பார்ப்போம். என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் எடுத்திருந்தாங்க. இது 3rd ரவுண்டில் வரும். உங்களுக்கு இது 2 செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. ஒன்று எனக்கு எனக்கு நல்ல இன்ஸ்டிடியூட் வேணும், 5 லட்சம் ரூபாய் கூட கொடுக்குற ரெடியாக இருக்கேங்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவை விட்டுட்டு என்ஆர்ஐ லேப்ஸ் எடுப்பாங்க. இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டா எனக்கு கிடைக்கல, 16 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கல, அவங்க என்ஆர்ஐ லேப் சீட்ஸுக்கு எடுப்பாங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் 3rd ரவுண்ட் தமிழ்நாடு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் இந்த 200 பேர் தான் எடுத்திருக்காங்க, மீதி 400 கன்வெர்ட் பண்ணுவோன்னு சொல்லி 3rd ரவுண்டுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் 392 என்ஆர்ஐ சீட்ஸ் என்ஆர்ஐ லேப்ஸ்டாக கன்வெர்ட் ஆச்சு. இப்போ நம்ம ஃபீயை பார்த்துடலாம். ஃபீ பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு 4 காலேஜ் இருக்குல்ல, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், KMMs, கன்னியாகுமரி முட்டம் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மிஷன் மெடிக்கல் காலேஜ் முட்டம், அந்த காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இந்த 4 காலேஜஸ்க்கும் என்ஆர்ஐ 29.4 lakhs. பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல என்ஆர்ஐ வந்து பிஎஸ்ஜி, வேலம்மாள், அதுக்கெல்லாம் 24.5 lakhs. இதில் ஹிடன் ஃபீ ஏதாவது இருக்கா, ஹாஸ்டல் ஃபீ இதில் அடிஷனல், இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஏற்கனவே இவ்வளோ பே பண்ணுறீங்க, இதை தாண்டியும் இருக்கும்.
இது என்ஆர்ஐ லேப்ஸ்டா வரும்போது, இது யாருமே எடுக்காம என்ஆர்ஐ லேப்ஸ்டா வரும்போது ஒரு 4 lakh rupees கம்மியாகும். இங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3,60,000 rupees கம்மியாகும். 21.5 lakhs கிடைக்கும். இது 25.8 lakhs கிடைக்கும். பிரைவேட் இன்ஸ்டியூட்ல பிடிஎஸ்க்கு என்ஆர்ஐ கோட்டா இது. மோஸ்ட்லி யாருமே பிடிஎஸ் என்ஆர்ஐ கோட்டால எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் என்ஆர்ஐ கோட்டால லாஸ்ட் இயர் எந்த சீட்ஸுமே போகல. க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்ப்போம். எம்பிபிஎஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா பிடிஎஸ் என்ன சொன்னோம், என்ஆர்ஐ கோட்டா யாரும் எடுக்க மாட்டாங்க. நீங்க எடுக்கிறதா இருந்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட் கிடைக்கும். கிட்டத்தட்ட க்ளோசிங் ரேங்க்ஸ் என்ஆர்ஐ சீட் நான் எடுக்க போறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டால 13,95,000 ரேங்க் வரைக்கும் கடைசி கேண்டிடேட் வரைக்கும் என்ஆர்ஐ அப்ளை பண்ணா எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். ஃபீ மட்டும் இதுல 24.5 lakhs. அப்படிதான் இன்னைக்கு இருக்குது. ஆனா இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணும். என்ஆர்ஐ ஸ்பான்சர் இருக்கணும், இல்ல நீங்க இல்ல பேரண்ட்ஸ் என்ஆர்ஐ இருக்கணும். பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ்லயும் இதுவும் கிட்டத்தட்ட கடைசி காலேஜ் வரைக்கும் கிடைக்கும். எல்லா சீட்ஸுமே கிடைக்கும். 29.5 அந்த அமௌண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, 29.4 lakhs இதுல ஃபீ இருக்கு. ஸோ இது 24.5, இது 29.5 lakhs ஒரு வருஷத்துக்கு 13,46,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. கடைசி கேண்டிடேட் வரைக்கும் கிடைக்கும். எப்படி தெரியும் நமக்கு? 201 சீட் தானே எடுத்திருந்தாங்க, மீதி இருக்கிற சீட்லாம் அவைலபிளா தானே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா கிடைக்கும். என்ஆர்ஐ லேப்ஸ்ட் மட்டும் க்ளோஸ் ஆகும். பட் 8,36,000, 8,38,000, 8,50,000 இந்த ரேஞ்சில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் காம்படிஷன் இருக்கான்னு பார்க்கணும். என்ஆர்ஐ லேப்ஸ்டும் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஏர்லியா க்ளோஸ் ஆகும். பட் இது 21.5 lakhs, இது 25.8 lakhs. இந்த ரேஞ்சில் சீட் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ கடைசியாக ஒரு queryக்கு வரும், எந்த இன்ஸ்டிடியூட் எனக்கு கிடைக்கும்? என்னோட ரேங்க் ஒரு 4 லட்சம் ரூபாய், நான் இதை பே பண்ணுறதுக்கு 4 லட்சம் நான் இதை பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்ஆர்ஐ சீட்டுக்கு என்ஆர்ஐ சீட்டுக்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு எந்த ரேங்க்ல கிடைக்கும்? இது மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டியது. எல்லா என்ஆர்ஐ சீட்டும் கிடைக்கும் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால், எக்ஸெப்ட் இந்த 3 இன்ஸ்டிடியூட். லாஸ்ட் இயர் இதை தவிர இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூட்லையும் என்ஆர்ஐ சீட் ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த எல்லா இன்ஸ்டிடியூட்டும் கடைசி வரைக்கும் வேகண்டாவே இருந்துச்சு, லேப்ஸ்டுக்கு தான் போச்சு. இந்த 3 இன்ஸ்டிடியூட்ல மட்டும்தான் என்ஆர்ஐக்கு அடிஷனலாக இல்லை. இந்த 3 இன்ஸ்டியூட்ல ஆக்சுவலாக ஹிடன் ஃபீ வாங்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடிஷனல் டியூஷன் ஃபீ இருக்கும், பட் ஹிடன் ஃபீ வாங்க மாட்டாங்க. ஸோ 25 lakhs நான் ஒரு சீட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட்ஸில் மட்டும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. பட் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா எங்கே வேணாலும் கிடைக்கும். பட் என்ஆர்ஐ லேப்ஸ் சீக்கிரமே க்ளோஸ் ஆகுது. அதுக்கான க்ளோசிங் ரேங்க்ஸ் ஜைனட்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் இந்த சீட்ல இந்த இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ரேங்க். அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ்ல கிடைச்சிடும். நீங்க பாத்தீங்கன்னாலே 2 சீட் 3 சீட் தான் போயிருக்கும் மற்ற இன்ஸ்டியூட்ல. இதுல மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஃபுல் சீட்ஸுமே 15% ஆஃப் என்ஆர்ஐ சீட்ஸ் போயிருக்கும். மற்றதுல எல்லாம் லேப்ஸ்டா தான் ஆகும். லேப்ஸ்டுக்கான க்ளோசிங் ரேங்க்ஸ் தனியா நம்ம ஜைனட்ல அவைலபிளா இருக்கு. அதை நீங்க பாருங்க. அது லேப்ஸ்ட் 3rd ரவுண்ட் தான். இப்போதைக்கு அதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்காம போகணும். ஸோ இது கொஞ்சம் இந்த செஷன் எங்களுக்கே தெரியும் கன்ஃபியூசிங்காக தான் இருந்திருக்கும். நீங்கள் என்ஆர்ஐ பற்றின queries-ஓ ஓசிஐ பற்றின queries-ஓ இருந்தால் கால் பண்ணுங்கள். நீங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட கால் பண்ணுங்கள். எல்லாமே இந்த 3 இன்ஸ்டியூட்டில் மட்டும் என்ஆர்ஐ லேப்ஸ் வராது. ஏன்னா இது க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ஆர்ஐயில் எல்லா சீட்டுமே க்ளோஸ் ஆகிட்டதுனால இதில் என்ஆர்ஐ லேப்ஸ் வராது. இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா 5 lakhலேயே க்ளோஸ் ஆனது கண்டிப்பாக 10 lakhs வரைக்கும்லாம் போகாது. யாருனாலும் எடுத்திருப்பாங்க என்ஆர்ஐ, மற்ற சீட் எடுத்த என்ஆர்ஐ. ஸோ இதில் மட்டும் என்ஆர்ஐ லேப்ஸ் வராது. மற்றதில் என்ஆர்ஐ லேப்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. பட் அது சீக்கிரமே க்ளோஸ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ். உங்களோட டவுட்ஸை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். ஜைனட் சப்ஸ்கிரைபராக இருந்தால் கால் பண்ணுங்கள். என்ஆர்ஐ ஓசிஐ பற்றியான கம்ப்ளீட் கிளாரிட்டி வில் ப்ரொவைட். தேங்க்யூ.